எனக்கு 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யார் கேக்குற 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. போட்டு தர நீங்க எப்ப இருக்கா அப்ப கட்டிக்கங்க. எப்படி சார் நான் கட்ட முடியும்? எப்படி சார் நான் கட்ட முடியும்? 1000 ரூபாய் எப்படி சார் சம்பாதிக்கிறீங்க? ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போனா முன்னாடி போனா எல்லாருக்கும் கொண்டா எங்க காசு தான் சார் வாங்க முடியும். எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பைக்ல ரெண்டு எல்லாத்தையும் போறீங்க. நாங்களும் மனமார கொடுக்குறோம்ல, பப்ளிக் ஆளுங்க கொடுக்குறோம்ல சார். நீங்க போலீஸ் சார் மொத்தமா போட்டுக்கிறோம் சார். அங்கெல்லாம் எல்லாமே அலர்ட் பண்ணனு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது மட்டும் தான் போறீங்க. நியாயமா அது? யார் இப்ப நாங்க என்ன பண்றீங்க? யார் கொடுத்தீங்க நீங்க? சரி என்ன பண்றீங்க பண்ணுங்க சார். பில்ல நான் போடு உங்களுக்கு. லைசென்ஸ் கொடுக்குறேன். ஆளையும் அறுத்து கொடுக்குறேன் கையில. அப்படியே கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கே வச்சு. எனக்கு 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் அப்படி நீங்க கொடுக்குறீங்க. கேட்கக்கூடாது. நீங்க கேட்கக்கூடாது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது. 1000 ரூபாய் அப்படி கொடுக்குறது சொல்லுங்க. காசு அப்படி கொடுக்குறது 1000 ரூபாய். 1000 ரூபாய் நான் கொடுப்பேனே. எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு 1000 ஐயா ரூபாய் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் பின்னாடி ஹெல்மெட் போடலையா சார்? 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். யாருக்கு 1000 ரூபாய் கேக்குது? இவருக்கு 1000 ரூபாய் கேக்குறாங்க. யார் கேக்குற 1000 ரூபாய் கேக்குது? சார் 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். ஆடியோ லைன் போடுறேன் சார் நானு. இவங்களுக்கு மைக்கே போடுறேன் சார் நானு. ரோடோட இப்ப கூட ஈகா தாட்ல இருந்து பங்கா தாட் வரலாம் மைக்கே ஃப்ரீயா கேக்குறாங்க சார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் ஆடியோ கார் சார் நானு ஃப்ரீயா போட்டு விடுறேன் சார் மைக்கே. 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் இல்லனா 1000 ரூபாய் கேக்குறாங்க சார். பின்னாடி உட்கார்ந்து ஹெல்மெட் இல்லனா நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல பில்லு கேட்டா அவர் பில்லு சொல்லிருப்பாரு. பில்லு அவர் சொல்லிருப்பாரு. சார் காசு நான் எப்படி சார் கேட்டீங்க? இல்ல 1000 ரூபாய் பில் சார் என்கிட்ட காசு இருக்குமா சார்? கட்ட சொன்னாங்க. 1000 ரூபாய் காசு இருக்குமா சார்? பில் எப்படி சார் கட்டுது? பில் போட்டு தர நீங்க எப்ப இருக்கா அப்ப கட்டிக்கங்க. எப்படி சார் நான் கட்ட முடியும்? எப்படி சார் நான் கட்ட முடியும்? 1000 ரூபாய் எப்படி சார் சம்பாதிக்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சு இச்சிட்டேன் கொண்டுட்டேன் கீழே விட்டேன் என்ன பண்ணா பரவாயில்ல சார். பொறுப்பாக நான் சார் 1000 ரூபாய் கொடுக்குறேன். கட்ட முடியுமா அப்ப சார் என்னால எப்ப சார் கட்டுறீங்க? காசு கேட்கல யாரும். பில் போட்டு தர அதை கட்டிக்கங்க. சார் பில் நான் சார் சும்மா வருமா சார்? எனக்கு 1000 ரூபாய் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? ஹெல்மெட் போட்டு தானே சார் ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே சார்? சார் பின்னாடி போனா முன்னாடி போனா எல்லாருக்கும் கொண்டா எங்க காசு தான் சார் வாங்க முடியும். எல்லாம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பைக்ல ரெண்டு எல்லாத்தையும் போறீங்க. நாங்களும் மனமார கொடுக்குறோம்ல, பப்ளிக் ஆளுங்க கொடுக்குறோம்ல சார். நீங்க போலீஸ் சார் மொத்தமா போட்டுக்கிறோம் சார். அங்கெல்லாம் எல்லாமே அலர்ட் பண்ணனு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அது மட்டும் தான் போறீங்க. நியாயமா அது? யார் இப்ப நாங்க என்ன பண்றீங்க? யார் கொடுத்தீங்க நீங்க? சரி என்ன பண்றீங்க பண்ணுங்க சார். பில்ல நான் போடு உங்களுக்கு. என்ன பண்ணுங்க? சாரி அத்துக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணுங்க? வீட்டுல சாரி அத்துக்கு வந்து மாரிகள் வச்சு தான் 1000 ரூபாய் கொடுக்கணும். வேற நான் என்ன பண்றது? லைசென்ஸ் கொடுக்குறேன். ஆளையும் அறுத்து கொடுக்குறேன் கையில. அப்படியே கட்டுங்க கவர்மெண்ட்டுக்கே வச்சு. சார் 1000 ரூபாய் சார் எப்படி சார் என்னால கட்ட முடியும்? ஃபைன் நான் போடல. நீ ஹெல்மெட் போடாம இருந்ததால ஃபைன் நான் போடல. எப்படி சார் 1000 ரூபாய் நான் போட்டுதானே சார் இருக்கிறேன். கவர்மெண்ட் ஹெல்மெட் நீங்க போனை புடிங்கிட்டு நீ ஏன் வீடியோ எடுக்கிற? நீ என்ன அடிக்கிறதுக்கா அந்த போலீஸ்கார் வராரு? எந்த போலீஸ்கார் வராரு? போன் என்னன்றாரு பாருங்க. என்ன வீடியோ எடுக்கிறாரு? நான் கேட்டதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறாரு? இல்ல எல்லா பொதுமக்கள் யாரும் கேட்க கூடாதா? அப்ப எனக்கு கையை தூக்கிட்டு வரலாமா? கையா கையை தூக்கிட்டு வரலாமா? என் போனை புடுங்குறாரு. ஏன் உங்க போன போடுறாரு? அதை கேளுங்க. அவர்ல போய் கேஸ் போட்டு நீங்க தெரியுமா உங்களுக்கு போய் கேஸ் போட்டாரு? ஹெல்மெட் கேஸுக்கு போய் கேஸுக்கு வித்தியாசம் இல்லையா? அப்படிதான் எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான். எல்லா போலீஸ்காரங்களும் அப்படிதான் பண்றீங்க. அப்ப என்னையா கையை தூக்கிட்டு வரீங்க? ஏன் போனை நீங்க ஏன் புடுங்குறீங்க? உங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் போனை நீங்க ஏன் புடுங்குறீங்க? உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இருங்க, ஏன் போனை நீங்க ஏன் புடுங்குறீங்க? நீங்க நடந்து போறீங்க. போலீஸ் கூட போய் கேஸ் போடுதுன்னா அது தப்பு இல்லை. அப்புறம் நீங்க எப்படி என் போனை புடுங்கலாம்? அது ஹெல்மெட் கேஸுக்கு போய் கேஸுக்கு வித்தியாசம் இருக்கா? நல்ல வித்தியாசம் இருக்குங்க. போய் கேஸ் 1000 ரூபாய் நீங்க என்கிட்ட கேட்கல. சரி 1000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் விடலாம் அப்படின்னு சொன்னீங்க. 1000 ரூபாய் என்கிட்ட இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 1000 ரூபாய் கேட்டீங்கன்னா வந்து பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் இல்லைன்னு 1000 ரூபாய் கேட்டா நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்கிறதுல நான் கத்துனேன் சார். அவ்வளவுதான் சார். நான் வெளிப்பத்தினேன். 1000 ரூபாய் என்கிட்ட இல்லைன்றத நான் வெளிப்பத்தினேன். அவ்வளவுதான் சார். 1000 ரூபாய் பில்லு போட்டு நீங்க குட்டிங்கன்னா என்னால எப்படி சார் கட்ட முடியும்? வேற ஒண்ணும் இல்ல சார். ஹெல்மெட் கேஸுக்கு 1000 ரூபாய் தான் சார். சரிங்களா? கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது 1000 ரூபாய் தான். நான் அதெல்லாம் ரொம்ப ஹெல்மெட் போட்டு வாங்க சார். கரெக்ட் சார். மன்னிச்சுங்க சார். என்ன தெரியாதுன்னு பேசிட்டேன் சார். என்ன ஒன்றும் புரியல சார் என்னால.